உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்தாண்டு பலன்களோட சிறப்பான முயற்சியில் வந்திருக்கிறோம். நீங்களும் கேட்டு இதன் மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தகவல்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனத்தில் இருந்து சூரியன் மேசத்தில் எப்போ நுழைகிறாரோ அப்போ தான் புத்தாண்டு ஆரம்பிக்கும். அப்போ சித்திரை மாதம் நமக்கு ஆரம்பமாகுது. சித்திரை 1லேருந்து தமிழ் புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம உலகெங்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிற்பகுதியில் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க ஆரம்பிப்போம். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது? 10ஆம் இடத்துல இருக்க குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத பணமரவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலும் கூட அஷ்டமத்தில் இருக்க ராகு பகவான் கண்டகஸ்தானம் அப்படின்ற 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பலகீனம் தான். சனியும் ராகுவும் பலகீனமாக இருக்காங்க. கேதுவும் உங்களை பலகீனப்படுத்துகிறாரு. ஆனால் பண விஷயத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. என்னென்ன விஷயத்தில் குறைபாடுகள் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்மத்தில் வர்ற கேது பகவான் உங்களுக்கு சிறு குழப்பத்தை தருவார். ஆன்மீக நாட்டம் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும், நினைச்ச காரியத்தை உடனே செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். இது ஒரு பலகீனம். அடுத்தது 7ஆம் இடத்துல இருக்க ராகு ஒரு திருமண விஷயத்தில் சிறு குழப்பங்களை ஏற்படுத்துவார். கணவன் மனைவி ஒற்றுமையை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கிறணும், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர் இருப்பார். அடுத்தது அஷ்டமச்சானத்தில் இருக்க சனி பகவான் என்ன பிரச்சனை கொடுப்பார்னா, தந்தை வழியாக ஆதாயங்கள் அனைத்தையுமே பிரச்சனை கொடுக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்காரவங்க தந்தையை விட்டுட்டு கொஞ்சம் இடம் மாறி இருக்கிறது மிக மிக உத்தமம். இல்லாட்டி தந்தைக்கு உடல் உபாதைகள் உண்டு. அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எந்த விதமான குறைபாடுகள் இல்லை. மூத்த சகோதரிகள் யாருக்கா கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா அவங்களுக்கு உடனே திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதர ஸ்தானங்களும் நல்ல பலமாக இருக்குது. நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் தந்தை வழியான சொத்துக்களில் கேஸ் ஆரம்பிக்க போகுது. இத்தனை மைனஸுகள் இருந்தாலும் கூட இவர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் குழப்பத்தில் ஆரம்பித்தாலும் யாராவது ஒருத்தர் நன்மை செய்து அந்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. படிக்கும் குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஞானகாரகன் என்பது கேது, படிக்கும் அறிவை சொல்லக்கூடியவர் புதன், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கும் அறிவை சொல்லக்கூடியவர் குரு. அப்போ 3 விதமான கல்வி இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஞானத்தால் படிக்கக்கூடிய கல்வி, அதாவது நீங்கள் சிந்தனை பண்ணி படித்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். அதை மட்டும் நீங்கள் முதல்ல மனசுக்குள்ளே நிலைநிறுத்திக்கணும். தலை சார்ந்த விஷயத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். முடி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் உண்டு. கண் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் உண்டு. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு வயிறு தொந்தரவுகளும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குறதுனால இதெல்லாம் நீங்கள் கவனம் கற்றுக்கணும். ஏன்னா வெளி உணவுகளை தவிர்க்கிறது உத்தமம். வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அஷ்டமச்சானத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பெரிய வாகனங்கள், பைக்குகள் இந்த மாதிரி பசங்களுக்கு வாங்கி கொடுக்காமல் விட்டிங்கன்னா நல்லது. சிம்மராசி பசங்க நார்மலான வண்டி வாங்கிக்கலாம் ஒழிஞ்சு அதிகப்படியாக வேகமாக போகக்கூடிய வாகனங்கள் வாங்காதீங்க. அடுத்தது, நீங்கள் இந்த லைசன்ஸ் இல்லாமல் அதே மாதிரி வாகனங்களை நீங்கள் தெளிவில்லாத நேரத்தில் இயக்க வேண்டாம். இது முக்கியமான தகவல். சரி, பூர்வ புண்ணியம் அப்படின்றது தாத்தாவோட சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா எந்த விதமான பிரச்சனை இல்லை. தாத்தா சொத்துக்கள் மூலம்தான் பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம். அப்போ சிம்ம ராசிக்கு புதனோட வீடு 2ஆம் இடம், 11ஆம் இடமும் புதனோட வீடு. அதுக்கு அடுத்தது 5ஆம் இடம் என்பது குருவோட வீடு, தனுசு ராசி. 8ஆம் இடம் என்பது மீன ராசி, குருவோட வீடு. அப்போ இந்த குரு 5க்கும் 8க்கும் உரியவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்து புதனோட வீடாக இருக்கிறதுனால பெரிய திடீர் அதிர்ஷ்ட பணவரவுகள் உண்டு. அதிர்ஷ்டத்தால் யோகம் உண்டு. அப்போ மைனஸும் இருக்குது, பணத்தால் ரொம்ப பெரிய ப்ளஸ் இருக்குது. இதை நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா இந்த பணம் உங்களுக்கு எப்போதுமே கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனை எப்படின்னா, கடனால் அவமானமும் அவஸ்தைகளுக்கும் உள்ளாவீர்கள். அதனால் இஎம்ஐ போடுறத சிம்ம ராசிக்காரங்க இந்த வருஷம் ஸ்டாப் பண்ணுங்க. வேறு வழியே இல்லைன்னா உங்கள் பேரில் போடாமல் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து நம்ம போடணும். சரி, என்னங்க சார் இவ்வளோ குறைகளை சொல்கிறீங்க அப்படின்னா பயப்பட வேணாம். நம்ம எல்லாருமே நம்ம தனிப்பட்ட ஒரு மனிதனோட வாழ்க்கையாக வாழ்வதில்லை. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. நமக்கு வீக்காக இருந்தாலும் மனைவிக்கோ அல்லது அப்பா அம்மாவுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ யாருக்கா ஒருத்தருக்கு நல்ல
நல்லா இருக்கும்போது அவர்களை சார்ந்த விஷயங்களையே நம்ம அவர்களை கூட்டிகிட்டே போகணும். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம், தனுசு ராசிக்காரங்களை கூட்டிகிட்டு போனோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் ஆகும். அதே தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்காரங்க நம்ம பிரச்சனைக்கு சாதாரண ஒரு பிரச்சனைக்கு நீ போய் அதை முடிச்சுட்டு வாங்கினா பெரிய பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அப்போ தனியாக அனுப்புறதுக்கும் கூட கூட்டி போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உணர முடியும். அது மாதிரி நம்ம வீட்டில் யாருக்கு நல்ல பலமாக ராகு, சனி, கேது இவர்கள் மூவர் இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போனோம்னா நமக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் நன்மையும் மற்ற விஷயத்தில் குறைய இருக்கிறது வெற்றிகள் பெற்றுடலாம். எப்படின்னா, இப்போ ராகு ஒருத்தருக்கு 6ஆம் இடத்துல இருக்கார் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு, அல்லது 3ஆம் இடத்துல இருக்கார், அல்லது 11ஆம் இடத்துல, இவங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு. அப்போ ஆடம்பரமான பொருட்கள் வாங்கணும், அதில் நம்ம தடுமாறிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ராகு 3, 6, 11 இருக்கவங்க கூட்டிகிட்டு போனீங்கன்னா இதெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். இப்படியெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் சார்ந்த விஷயத்தை தவிர எந்த விஷயம் பண்ணாலும் உங்கள் வீட்டில் யாரையாவது ஒருத்தர் ஆலோசனை கேட்டுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக தரும். அதுக்குத்தான் பெரியோர்களோட அனுமதியோட எந்த காரியத்தையும் செய்யணும்னு சொல்கிறதுக்கு காரணம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், திருமண விஷயத்தை காத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே திடீர்னு கல்யாணம் நிச்சயமாகும், அல்லது திடீர்னு திருமணம் தடைப்படும். ஏன்னா ஏற்கனவே பேசி வச்சுருக்க திருமணம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொண்ணு வீட்லேயோ மாப்பிள்ளை வீட்லேயோ நல்ல தெளிவாக பேசி நம்ம ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அஷ்டம சனியில் திருமணம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி கேது திசையில் திருமணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணதுக்கு பின்னாடி 3 அல்லது 4 வருடங்களுக்குள் உள்ள ராகு திசையில் செவ்வாய் புத்தியும் செவ்வாய் திசையில் ராகு புத்தியும் வராமல் இருக்கிறது 12 ராசிக்கும் பொதுவான பலன்கள். இதெல்லாம் கவனித்து பண்ணணும். அதே மாதிரி பெண்களுக்கு திருமணம் பண்ணும்போது கேது திசை சுக்கிர புத்தியில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆண்களுக்கு திருமணம் பண்ணும்போதும் சுக்கிர திசை கேது புத்தியும் கேது திசை சுக்கிர புத்தியும் விட்டுட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதில் ராகு திசை புதன் புத்தி நடக்கிறவங்க எல்லாருக்கும் இப்போ காதல் வயப்பட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்து இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரவங்க எல்லாருக்குமே சுக்கிர திசை சந்திர புத்தியும் சந்திர திசை சுக்கிர புத்தியும் சுக்கிர திசை புதன் புத்தியும் புதன் திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க காதலில் வீழ்ந்து அதனால் ஒரு அவமானப்படுவாங்க. இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்கு அரசியல் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழப்பத்தை தந்தாலும் கொஞ்சம் கவனம் வேணும். உடல் உபாதைகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் குழப்பமும் உடல் உபாதைகளையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பெரிய கவனம் எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக சினிமா சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சினிமா பட வாய்ப்புகள் குறையும். சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு படங்கள் எடுக்கும்போது ஒரு இயக்குனராகவோ அல்லது நடிகராகவோ இருக்கும்போது நீங்கள் உங்களை முன்னிறுத்தி பண்ண வேண்டாம். அதாவது உங்கள் பேரை போட்டு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக நீங்கள் உங்களுக்கு பலம் குறைவாக இருக்குன்னா யாரோடது பலமாக இருக்குதோ அவங்களுடைய நேமை கொண்டு நீங்கள் படம் வெளியிட்டிங்கன்னா நடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றிகள் இருக்கும். கலைத்துறையை சார்ந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒன்றும் பெரிய விசேஷமான தன்மைகளில் இல்லை. அதுதான் முக்கியமானது. சரி, வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னா, 2 வியாபாரிகளுக்கும் சிறு வியாபாரிகள் பெரும் வியாபாரிகள் 2 பேத்துக்குமே பலகீனமாக இருக்குது. அடுத்தது மொத்த வியாபாரிகள் வெளிநாடுகளில் பண்ணுற மொத்த வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னாக்க ஒரு சிறப்பான தன்மைகளில் இல்லை. ஆக மொத்தம் வியாபாரங்களும் பிஸ்னஸும் பண்ணுற சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக மிக கவனம் தேவை. படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலேயே ஞானக்கல்வி, அதாவது புரிந்து படிக்கும் படிப்பு சார்ந்த குழந்தைகள் வெற்றி பெறுவார்கள். படித்து மனப்பாடம் பண்ணுறவங்க வெற்றி பெற முடியாது. புரியுதா இல்லையான்னு தெரியல. அதாவது நம்ம புக்கை சாதாரண படித்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் பரீட்சை எழுத போனீங்கன்னா மறந்துடுவீங்க. ஆனால் படிக்கிறத நீங்கள் விசுவல் பண்ணணும், அதாவது படங்களாக சிந்தனை பண்ணணும். நமக்கு 2 சிந்தனைகள் உண்டு. ஒன்று எழுத்துக்களை படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஸ்டோரேஜ், அதாவது மெமரி பவர். படங்களை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய ஸ்டோரேஜ், அதாவது மெமரி பவர். இந்த 2 வகைகள் இருக்குது நமக்கு மெமரியில். அதனால் என்ன பண்ணோம், நீங்கள் படிக்கிற எழுத்துக்களை சினிமா மாதிரி படங்களாக சிந்தனை பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பெரிய ரெக்கார்டாகும். அதிலேருந்து நீங்கள் வெற்றி பெறலாம். பெரிய மார்க் வரலைனாலும் தோல்வி இல்லாத மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் எழுதுங்க. அடுத்தது வேலைக்கு முயற்சி பண்ணுற புதிய வேலைவாய்ப்பை நோக்கி பயணப்படுறவங்க 2, 3, 4 முறை தோப்பீங்க, ஆனாலும் வெற்றிகள் கிடைச்சிரும். சம்பள உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரண சம்பளம் வாங்குறவங்க எல்லாருக்குமே உயர்ந்த சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்தது திருமணம் சார்ந்த விஷயத்தில் நம்ம குருவை மட்டும்தான் மையமாக எடுப்போம் திருமண வாழ்க்கைக்கு. எதுக்காக குருவை மையமாக எடுக்கிறோம்னா,
ஒரு ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல குரு வந்தால் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், அமோகமாக அமையும் சொல்லியிருப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு வந்தாலும் கூட அஷ்டமத்தில் இருக்க சனி வந்து திருமண தடைகளை ஏற்படுத்துறதுனால கவனத்தோடு செஞ்சீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், உத்திர நட்சத்திரம் 1 பாதமும் கொண்டது தான் இந்த சிம்ம ராசி. மக நட்சத்திரத்துக்கு அவங்க விநாயகரோட வழிபாடுகளை கட்டாயம் மேற்கொள்ளணும். விநாயகருக்குரிய வழிபாடுகள், அதாவது விநாயகர் கோயிலை சுற்றி வர்றது, அரச மரத்தில் இருக்க விநாயகர் கோயிலை சுற்றி வர்றதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நானே வெற்றியாளர் அப்படின்ற எண்ணத்தை கைவிடுங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனாட்சி அம்மன் வழிபாடு, ஆண்டாள் அம்மன் வழிபாடு, பார்வதி தாய் வழிபாடெல்லாம் ரொம்ப சிறப்பு. மகத்தில் பிறந்தாக்க, அதாவது மகமாயி அப்படின்னு சொல்லுவாங்க. சமயபுரத்து மாரியம்மனை போயிட்டு வர்றவங்க, மாரியம்மன் கோயிலுக்கு மக நட்சத்திரத்துக்காரவங்க போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு எப்பொழுதுமே ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடியது ஐயப்பன் கோயில் வழிபாடு தான். அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப பெரிய நன்மைகள் இருக்கும். உங்களுக்கான சிறந்த நிறம் எப்படின்னா சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் நல்லாயிருக்கும். கருப்பு நிறத்து பக்கத்தில் போக வேண்டாம், நீல நிறத்தை உபயோகப்படுத்த வேண்டாம், கத்திரிப்பு கலர்களை பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு உரிய ஆபரணம் எது அப்படின்னா மாணிக்கக்கல் தான் ரொம்ப சிறப்பாக தரும். மாணிக்கக்கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குழப்பமான மனதை வந்து திடம் பண்ணி கொடுக்கும். அப்போ பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னாக்க, எல்லா விஷயத்திலும் குறை இருந்தாலும் பணமும் செல்வமும் செல்வாக்கும் உங்களை தேடி வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நல்ல தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றியும் வணக்கமும்.